ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபனுங்க. இந்த வெள்ளை சோளம் கிடைக்குது இல்லைங்களா, அதில் செஞ்ச இந்த மாவில் செஞ்ச வெஜிடபிள் தோசை ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சட்னிங்க. இது குடமிளகா கருப்புளுந்த பருப்பு போட்டு செஞ்ச சட்னி. ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த காலத்துக்கு நிறைய சிறுதானியங்கள் நம்ம சேர்த்துக்கணும் இல்லைங்களா, அது மாதிரி சேர்த்துக்கும் போது இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு டிஃபன். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்னு தோணுது இல்லைங்களா, கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்து செய்வீங்க. இந்த டிஃபன் ரெகுலராக உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தரம் வந்துடுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நல்ல ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட். அதை டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப குவிக்காக நம்ம செஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. இது வெள்ளை சோள மாவு நான் இப்போ 2 கப் எடுக்க போகிறேன். இப்போ இதில் 1 கப் இருக்குது, இன்னொரு கப் எடுத்துக்கலாம். ஜாவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாவு இப்போது எடுத்துருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, எடுத்துடலாம். இப்போது 2 கப்பு மாவு நான் எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு 1/2 கப் அளவுக்கு ரவை. இப்போ ரவை இதில் சேர்த்துக்கலாம். இது வறுத்தது தான் இருக்கணும், வறுக்காதது இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வண்டு விழாமல் இருக்கிறதுக்கோசம் வாங்கிட்டு வந்ததுமே வறுத்து வைக்கிறவங்களும் இருக்கோங்க. அதே மாதிரி நானும் வறுத்து வச்சுடுவேன் எப்போவுமே. இப்போ இந்த ரவையை போட்டப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, நம்ம வேணும்னா மறுபடியும் கூட ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்கணும், லைட்டாக ஃப்ளோயியாக இருக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கட்டி பதமாக இருக்குது இல்லையா, இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது இன்னும் தண்ணி இழுக்கும். அதாவது நம்ம ரவை ஊற வைக்காத ரவை ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கிறதால அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சோடா மாவு அதெல்லாம் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப குவிக்காகவும் செஞ்சுக்கலாம். எல்லாம் ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, கிடுகிடுன்னு நம்ம எல்லாமே செஞ்சுக்கணும். காலையில் ஏந்திரிச்சதுமே டக்குன்னு இதை கலந்துட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போது இதை அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும், அது சாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் 1 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு பொரியட்டும் 1 நிமிஷம். இப்போ இந்த கடுகு பொரியறதுக்குள்ளே நம்ம என்ன சாப் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் குடமிளகா மீடியம் சைஸ் 1 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி 1, கேரட் 1 துருவி வச்சுருக்கேன், காரத்துக்கு பச்சை மிளகாய். இதெல்லாம் இப்போ நம்ம லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ இந்த கடுகு பொரியட்டும். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சம் ஜீரகம். ஹெல்த்தியாக மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, அந்த பார்த்ததுமே நமக்கு ஒரு டெம்டிங்னஸ் வரணும். அது மாதிரி நம்ம அதை கலர்ஃபுல்லாக செஞ்சோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், குடமிளகா, கேரட்டு, இந்த தக்காளி போடும்போது ஒரு மாதிரி கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அது பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் நறுக்குன்னு இல்லாமல் எவ்வளோ தான் நம்ம சன்னமாக கட் பண்ணாலும் அந்த சில விஷயங்கள், இந்த குடமிளகாய் இதெல்லாம் நறுக்குனுக்கும். அந்த நறுக்குன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ தான் நான் அனல் போட போகிறேன், சிம்மில் தான் இருந்துச்சு. இப்போ இது இந்த மாவு கலந்தது ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஊறிடும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஊறும்போது நமக்கு அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதே போல் ரவை தோசையாட்டம் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா
எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கூட உடனே வீட்டில் இருக்கிறவங்க அன்றைக்கி செஞ்ச பாரு வெள்ளை சோள மாவு தோசை அது செய் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம போடும்போது இருந்த ஈரத்தன்மை குறைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது 5 மினிட்ஸ் வதங்கியிருக்கு. இப்போ இது சூடு ஆறட்டும். உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இவங்க என்னடா இவ்வளோ வேலை சேர்க்குறாங்களே, காலையில் நேரத்தில் முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக முடியுங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நாம் தான் எல்லாமே எடுத்து வைக்கணும். அது மாதிரி இந்த ஆற வச்சுட்டு டக்குன்னு அதை போய் செஞ்சுட்டு வரலாம், டைம் டேபிள் பார்க்கலாம், பசங்களுக்கு ஜடை பின்னணுமா தண்ணி ஊற்றணுமா அது மாதிரி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன். அதுக்கோசம் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் நான். இப்போ இது சூடு ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்ல வெஜிடபிள்ஸு சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, முந்தியை விட இப்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கொத்தமல்லி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் இதில் வந்து கேபேஜ் கூட போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த வாண்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, கலர் பாருங்க, நல்லா அழகா அந்த டொமேட்டோவுடைய கலர் வந்து நல்லா சேர்ந்து அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக லைட் ரெட்டிஷாக வரும். உங்களுக்கு இன்னும் கலர் நல்லா ரெட்டாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவுக்கு பதில் வரமிளகா தூள் போட்டுக்கலாம். இல்லை வந்து நம்ம வீட்டில் பழுத்த மிளகா இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ரன் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி செய்யலாம். இப்போ தோசைக்கல் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பிளுக்கு ஒன்று சின்னதாக ஊற்றிருக்கேன், நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு எனக்கு கச்சிதமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியாக ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அரிசி மாவு கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஜாவர் ஃப்ளார் வந்து நல்லாயிருக்கும், எப்போவுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அட் த மீன் டைம் நல்லா பிச்சிக்காமல் செய்யாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், அனல் வந்து இப்போ தான் கொஞ்சம் போடுறேன் நான். எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு. இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பினோம் அப்படின்னா கூட சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற மாவு அப்படியே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போது ஆனால் நிதானமாக திருப்பி போடுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா சிறுதானியத்தில் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு தெரியாது. இது மாதிரி வெள்ளை சோளம் வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு பாரம்பரியமான ஒரு மாவு, ஒரு தானியம். இதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போல்லாம் எல்லா இடங்கள்லையும் டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாவு கிடைக்குது. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இது போல் வேறு மாவுகள் சேர்க்கலாமா அப்படின்னா செய்யலாங்க. நீங்கள் அதுவும் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதில் வந்து சில சமயம் வரல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இதில் ரவை இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, நல்லா அருமையாக வரும். பாருங்கள், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சன்னமாக வேணாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா அரிசி மாவு போடல நான். அரிசி மாவு போட்டோம் அப்படின்னா இன்னும் கூட சன்னமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான குவிக்கான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள்லாம். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.